அவ கழுத்துல தாலி கட்டினப்பவே நான் அவளுக்கு புருஷன் ஆயிட்டேன். அவளோட 7 தடவை அக்னி சுத்தி வந்தப்பவே அவ எனக்கு பொண்டாட்டி ஆயிட்டான். எங்க 2 பேருக்கும் நடுவுல புருஷன் பொண்டாட்டிங்கிற பந்தம் ஏற்பட்டதுனாலதான் அவளை பொறுப்போட பாத்துக்கணும்னு அந்த பந்தம் எனக்கு ஞாபகப்படுத்துது. வாவ், நல்லா இருக்கு மித்ரா, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எல்லாரும் நல்லதா இருக்கீங்க. நடுவுல என்னோட வாழ்க்கை தான் நாசமா போச்சு. என்னோட எதிர்காலம் தானே இப்ப கேள்விக்குறியா மாறி இருக்கு. மனிஷா, கொஞ்ச நேரம் நீ பேசாம இருக்கியா? மனிஷா, வார்த்தைக்கு வார்த்தை பேசினா கோவம் தான் அதிகரிக்கும். அதனால தேவையில்லாத பிரிவு தான் ஏற்படும். நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. இல்ல ஆண்டி, இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு நான் எதுவும் பேசாம இருந்தேனா என்னோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது. மித்ரா என்ன பண்ணாலும் நான் தலையாட்டிட்டு போயிட்டா என் காதலுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. அது இல்ல மனிஷா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. மித்ரா இந்த அளவுக்கு நடந்துப்பான்னு நான் என் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. காதலிச்சவ முன்னாடியே வேற ஒரு பொண்ணு கூட இவ்வளவு கேவலமா கொஞ்சம் குலாவுவார்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மனிஷா, நான் லக்ஷ்மிய பத்தி கேட்டதுக்கு நீ என்னையே கை நீட்டி அடிக்கிறியா? எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை மித்ரா. லக்ஷ்மி சொல்ற வரைக்கும் அவ பிரெக்னன்ட்ன்ற விஷயமே உனக்கு தெரியாது. அவ பிரெக்னன்ட் ஆனதுக்கு காரணம் கூட உனக்கு தெரியாது. லக்ஷ்மி சொன்னதை கண்மூடித்தனமா நம்பின. இப்பவும் நீ ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையோட தான் வாழ்ந்துட்டு இருக்க. இந்த லக்ஷ்மி பிரெக்னன்ட் ஆனதுக்கு காரணம் இப்பவாவது உனக்கு தெரியுமா? உன்னாலதான் அவ பிரெக்னன்ட் ஆனான்னு இப்பவாவது உனக்கு நம்பிக்கை இருக்கா? மனிஷா, மனிஷா, இங்க பாரு, லக்ஷ்மி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ இந்த விஷயத்துல எக்காரணத்தை கொண்டு போய் சொல்ல மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமா மனிஷா, நீ சொன்ன மாதிரி எனக்கும் லக்ஷ்மிக்கு நடுவுல என்ன நடந்துச்சோ அது எனக்கு ஞாபகம் இல்ல. நான் குடிச்சிட்டு போதையில எனக்கு தெரியாம அந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஆனா நடந்தது எனக்கு ஞாபகம் இல்ல. லக்ஷ்மிக்கு மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. லக்ஷ்மி சொல்ற வார்த்தை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு அது போதும்.